சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வம், இந்த காவல் தெய்வத்தை பற்றி மக்களுடைய கருத்துக்கள் என்ன? பெரும்பாலும் காவல் தெய்வங்கள் சில தெய்வங்கள் இருக்குது. தெய்வத்தை ரீதியாக பார்க்க போகும்போது எல்லாருடைய மனதில் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பொருந்தி இருக்கிறதும் ஒரு நபர் தான். அதே மாந்திரிகம் ரீதியாக பொருந்தி வரக்கூடிய தெய்வமும் ஒருவர் தான். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். யாரை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கருப்பசாமி. காவல் தெய்வத்தில் துடிதான தெய்வம் அப்படின்னு சொல்கிறது கருப்பசாமி பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 18 மாந்திரிகக்காரங்களை அரசர், அந்த காலத்து வாழ்ந்து இருந்தக்கூடிய அரசர் பார்த்தீங்கன்னா ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார். வந்த சமயத்தில் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளர் பெருமாள் சொல்லக்கூடிய கள்ளர் கோயிலில் அவர் அந்த அரசர், கேரள அரசர் பார்த்துருக்காரு. பார்க்க போகும்போது அவருடைய விக்கிரகங்கள் சொல்லக்கூடிய அவருடைய திருமேனிகள் பார்த்தீங்கன்னா அவருடைய அழகை கண்டு அந்த மன்னர் தகச்சு போய் நிற்கிறாரு. அப்போ இப்படிப்பட்ட தெய்வம் நம்மளுடைய இடத்துக்கு மூல விக்கிரகாரமாக நம்மளுடைய இடத்துல இருக்க, நம்ம நாட்டில் இருந்துட்டா பல நன்மைகள் பார்த்தீங்கன்னா ஏற்படுமே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே உதயமாகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கேரளா பகுதியிலிருந்து மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட நபர்களை பார்த்தீங்கன்னா காவல் புரியதுக்கு, அதாவது பல மந்திரங்கள், யாகங்கள், ஐக்கியங்களாம் பண்ணி கருப்பசாமி தன்வசம் சொல்லக்கூடிய தன்னுடைய சேவகனாக அந்த 18 மாந்திரிக நபர்கள் பார்த்தீங்கன்னா கருப்பசாமியை தன்னுடைய சேவனாக எங்களுக்கு உதவி புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பூஜை முறைகள்லாம் பண்ணி அவங்க தன்னுடைய கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டாந்து வச்சுருந்தாங்க. அதனால தான் அப்படி அந்த கருப்பசாமி தான் நம்ம மதுரை மாநகரத்தில் 18ஆம் படி கருப்பாக நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கருப்பர் பெரும்பாலும் மாந்திரிகக்காரங்களும் கருப்பரை துரிதான தெய்வம், அந்த தெய்வத்துக்கு வேண்டிய அத்தனை பொருளையும் அவங்க பண்ணி அவங்க தன் வசப்படுத்துகிறாங்க. இது ஒரு வகை. அப்போ பெரும்பாலும் நம்ம மக்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, சார் நீங்களே சொல்கிறீங்க மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு தான் அந்த கருப்பசாமி உதவி புரியும், சாதாரண பிராமண மக்களுக்கு எங்களுக்கு கருப்பசாமி பண்ணால் புரியுமா? வருடங்களாக நமக்கு பார்த்திங்கன்னா செவி மூலமாக வந்துடக்கூடிய செய்திகள் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் சில வகையான கிராம சைடுகளில் பார்த்திங்கன்னா கருப்பசாமியை தன்னுடைய குலதெய்வமாக நினச்சி வழிபடுறவங்களும் நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். அப்படி இந்த கருப்பசாமியை கும்பிட்டா நமக்கு எந்த வகையான பிரச்சனைகள் தீரும்? பெரும்பாலும் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கருப்பசாமி உள்ள அந்த குடும்ப சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு தான் அவர் பார்த்திங்கன்னா நன்மை செய்வாரா, இல்லை பொதுவாக பார்த்திங்கன்னா அவர் நன்மை போனக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்மை செய்வாங்களா? சரி, இப்போ கருப்பசாமியை நம்ம வழிபட்டால் நமக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும், எந்த வகையான மாற்றங்கள் வரும் அப்படின்னு ஒன்று இருக்குது. சில பேருக்கு எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி கருப்பசாமி நம்ம கும்பிட்றோம், கும்பிட்டனால அவருடைய அருளாசி எனக்கு பரிபூர்ணமாக எனக்கு கிடச்சிருக்கு, அதன் மூலமாக நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு நான் அவரை நான் தன் வசப்படுத்திக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களும் இந்த கருப்பசாமியை வழிபட்டால் எப்படிப்பட்ட நன்மைகள் வரும் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த 18ஆம் படி கருப்பரும் சரி, சங்கிலி சொல்லக்கூடிய சங்கிலி கருப்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நொண்டி கருப்பர், இப்படி பல வகையான கருப்பர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்த போதிலும் ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு மட்டும் பவர் இருக்கக்கூடாது, அதை சார்ந்த அந்த விருச்சகத்துக்கும் பவர் இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சகத்தோடு இருக்கக்கூடிய கருப்பசாமியோடைய அமைப்பு யார் அப்படி எந்த இடத்துல இருக்குன்னா இலுப்பையடி, அதாவது இலுப்பை மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய
கருப்பசாமி சிலை எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்கள் வழிபட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நம்ம மீண்டு வரலாம், எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு அந்த கருப்பசாமி உதவி கொடுப்பார். சரி சார், நீங்கள் சொல்கிற வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் சொன்ன மாதிரி தூண்டி கருப்பு, சங்கிலி கருப்பு, மாசாங்கருப்பு, 18ஆம் படி கருப்பு, அதுக்கப்புறம் பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, இப்படி கருப்பருக்கு எத்தனையோ பேர் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறக்கூடிய கருப்பர் அவர் வழிபட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனைலாம் நமக்கு தீரும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ஆனால் நான் என்ன சொன்னால், ஒரு விருச்சகம், அந்த விருச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பல வகையான நோய்கள் ஆச்சுங்களா, அந்த நோய்களிலிருந்து மீண்டு வர்றதுக்கும் அந்த விருச்சகம் உதவி செய்யும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இலுப்பை சொல்லக்கூடிய வந்து இலுப்பை பூவிலிருந்து, இலுப்பை எண்ணெயிலிருந்து, இருப்ப மரப்பட்டை ஆச்சுங்களா, அதுக்கப்புறம் வந்து அதோடைய கிளைகள் முறைக்கும் நமக்கு வந்து அதி மருந்தாக நமக்கு தரப்படுகிறது. அப்படிப்பட்ட அது அபூர்வமான அந்த இலுப்பை மரம் கொண்ட பகுதியில் துடிதான தெய்வமான கருப்பசாமி அந்த இடத்துல வந்து வசப்படுத்தி இருந்தால் நமக்கு சகலவிதமான தோஷங்களும் அங்கே அடிபடும். அது இல்லாமல் 1க்கு 2 பவர் ஆச்சுங்களா, அதாவது ஒரு பவர் இருந்தாவே நமக்கு ஜெயமாகும். ஆனால் அது 2 பவரோடு சேர்த்து வந்தால் எப்படி ஆகும்? ஜெயத்துக்கு மேல் ஜெயமாகக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு உண்டு. சரி, இப்போ இந்த இருப்பையடி கருப்பரை 12 லக்னக்காரங்கள் சொல்லக்கூடிய 12 லக்னக்காரங்கள் எப்படி வழிபட்டால், என்ன நெய்வேதியத்தோடு வழிபட்டால், என்ன அர்ச்சனை மலத்தோடு வழிபட்டால் எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு நன்மை ஏற்படும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் பார்க்கக்கூடிய லக்னம் சொல்லக்கூடிய மேஷ லக்னக்காரங்களுக்கு இலுப்பையடி கருப்பர் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக வர வேண்டுமா, அதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்ச்சனை மலர் சொல்லக்கூடிய அர்ச்சனை மலர், அதை வந்து என்ன மலர் அப்படின்னா வசியம் சார்ந்த மலர். அதாவது சாதாரண மலர் சொல்லக்கூடிய பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா பவளமல்லி, அதுக்கப்புறம் சிவப்பு சுமத்தப்பட்ட பூக்கள், இது எல்லாமே மேச லக்னக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் அதே பூக்களில் வசியம் சார்ந்த பூக்கள் அப்படின்னு பூக்கள் இருக்குது. அப்போ வசிய காணக்கூடிய வசிய மலர் செம்பருத்தி பூ. எப்படிப்பட்ட செம்பருத்தி பூ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவப்பு நிறம் உள்ள செம்பருத்தி பூ, அது மட்டும் இல்லாமல் வெண்ணிறம் கலந்த செம்பருத்தி பூ அர்ச்சனை செய்ய வேண்டும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பவள மல்லி சரிங்களா, பெரும்பாலும் இந்த மேச லக்னக்காரங்களுக்கு அர்ச்சனை சொல்லக்கூடிய அதாவது கருப்பசாமிக்கு மட்டும் இல்லை, எந்த தெய்வத்துக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணாலும் பவள மல்லியை ஓரளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு அது சார்ந்த சிவப்பு சம்மந்தப்பட்ட பூக்களும் அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூக்களும் இது எல்லாமே வந்து வசியத்துக்குரிய அமைப்புள்ள மலராக நம்ம பாவிக்கலாம்னா நிச்சயம் பாவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சூரியகாந்தி பூ வசியத்துக்கு ஒரு மிகப்பெரிய வசியமாக இருக்கக்கூடியது வந்து சூரியகாந்தி பூ. இந்த சூரியகாந்தி பூவையும் நம்ம இலுப்பையடி கருப்பருக்கு வந்து அர்ச்சனை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தால் பண்ணிக்கலாம். சரி, இந்த பூக்கள் மட்டும் இல்லாமல் நெய்வேதியம் உளுந்து வடை அல்லது உளுந்து சம்மந்தப்பட்ட கொஞ்சில் அதை உளுந்து வந்து மொதல் நாளே ஊற வைப்பாங்க. ஏன்னா கஞ்சி வைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை உளுந்தை ஊற வச்சு அதை கஞ்சி ஆக்குவாங்க. அந்த கஞ்சியில் வந்து தேங்காய் பூ, ஏலக்காய், அதுக்கப்புறம் குங்குமப்பூ இதெல்லாம் கலந்து வந்து கருப்பருக்கு நெய்வேதியை வச்சு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் உபயோகம் கொடுக்கலாம். இல்லைன்னா அந்த நெய்வேதியத்தை நீங்கள் அருந்தி வரலாம். சரி, எந்த கிழமையில் இந்த பூஜையை நான் ஆரம்பிக்கலாம்? மெயின் அதுதான், என்ன கிழமையில் இந்த பூஜையை ஆரம்பித்தா நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மேச லக்னக்காரங்க இலுப்பையடி கருப்பரை வணங்கினா எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு பிரச்சனை இருந்து விடுபடலாம் அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது. பார்த்திங்களா? இப்போ நான் சொன்னது எல்லாமே எதை வச்சு நம்ம வந்து என்ன பிரச்சனை மூலமாக கருப்பசாமிகிட்ட கொண்டு போய் நமக்கு எனக்கு இந்த பிரச்சனைலேருந்து எனக்கு மீட்டு கொடு அப்படின்னு எதை மூலியமாக வச்சு நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா,
காதல் வசியத்துக்குண்டான ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை நல்லபடியாக அறியுமா அதுக்கு யார் அப்படின்னா பூக்களை வந்து செம்பருத்தி பூ, அதுக்காக சூரியகாந்தி பூ, இதை வச்சு அவங்க கருப்பசாமிகிட்ட வழிபட்டா காதல் வசியமாகுமா? நிச்சயம் அடையும். அடுத்தது காதல் வசியம் மட்டும் கருப்பசாமி வந்து தீர்த்து வைப்பாரானா, அதை மட்டும் தீர்த்து வைக்க மாட்டார். உங்களுக்கு யார் மறைமுகமான விரோதிகள் யார் இருக்காங்களோ அந்த விரோதிகளும் உங்களுக்கு சரணகடி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக குடும்ப சார்ந்த பிரச்சனைகள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள், மேசராசி லக்னக்காரங்களுக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தொழிலும் குடும்பமும் அவங்களுக்கு சீராக அமையாது. அப்போ அந்த தொழில் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனையும் ஆச்சுங்களா, அது மட்டும் இல்லாமல் வந்து குடும்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், மேல் அதிகாரி உங்களுக்கு வேலையை கொடுத்து உங்களுக்கு வேலை வாங்குற பார்த்திங்கன்னா அந்த மேல் அதிகாரியோடைய டார்ச்சல் ஆச்சுங்களா, அந்த மனக்குழப்பம், இதிலேருந்து விடுபடலாம்னா நிச்சயம் விடுபடலாம். நீங்கள் நான் சொல்கிற மீறி நான் சொன்ன அத்தனை விஷயம் நீங்கள் கடைப்பிடிச்சி இலுப்பையடி கருப்பர், நல்லா கேட்டுக்கணும், இலுப்பையடி கருப்பர். ஏன் இந்த இலுப்பையடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலுப்பை மரம் என்பதும் ஒரு அதி மருந்து. இதை வந்து சித்தரக்கூடிய வாக்கியத்தில் இலுப்பை மரத்திற்கு தனியாக ஒரு வரலாறே கொடுத்துருக்காங்க. அந்த இலுப்பையடி மரம் சொல்லக்கூடிய இருப்பை மரத்துக்கு அடியில் படுத்து எழுந்துச்சாவே பல நோய்கள் வெளிப்பட்டு போயிடும். அப்படிப்பட்ட மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கருப்பர் சொல்லக்கூடிய இலுப்பையடி கருப்பர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இலுப்பையடி கருப்பர் உங்களுடைய பகுதியில் இருந்தால் நான் சொன்ன அத்தனையும் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை அன்று மேச லக்னக்காரங்க நான் சொன்ன விதிமுறையை கடைப்பிடிச்சால் நிச்சயம் நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமானா நிச்சயம் ஆகும். ஆச்சுங்களா, கண்டு மகிழ்ந்து பயனடைங்க. மீண்டும் இனிதோ நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம், இதை படிங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.